Hello all, welcome to Scribbler World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் Scrum, Agile methodology-யோட one of the implementation. சரி வாங்க டீடைலா பார்ப்போம் Scrum எப்படி வர்க் ஆகுதுன்னு. ஸோ Agile methodology பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் முழுசாக பார்த்துருக்கோம். ஸோ அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா இன்னொரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு ரீகப் பார்க்கலாம். What is an Agile? Agile is a collection of principles used in software development and project management. So என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம்னா ஒரு ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேரும் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அது ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வழிவகையும் இந்த மெத்தடாலஜி நமக்கு தரும் அப்படின்றாங்க. இதோட மெயின் ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா பீப்புள் ஃபோக்கஸ்ட் அண்ட் ரிசல்ட் ஃபோக்கஸ்ட். நம்ம பார்த்தா அஜைல் மெத்தடாலஜியை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா ஸ்க்ரம், கான்பான், எக்ஸ்ட்ரீம் ப்ரோக்ராமிங், லீன் அண்ட் கிறிஸ்டல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்க்ரம் பற்றி தான். ஸ்க்ரம்னா என்ன? ஸ்க்ரம் இஸ் a framework within which people can address complex adaptive problems while productively and creatively delivering products of highest possible value. இது என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஸ்க்ரம் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க், கட்டமைப்புன்னு வச்சுக்கோங்களேன். இது மூலமாக இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் கூட இல்லை, காம்ப்ளெக்ஸ் அடாப்டிவ் ப்ராப்ளம்ஸுங்கிறாங்க. அதாவது ரொம்ப காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த காம்ப்ளெக்சிட்டி எப்படி வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணலான்னா இட்ஸ் சேஞ்சபிள். டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சேஞ்சபிளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்க ப்ராப்ளம்ஸுக்கு கூட நம்மளால் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாகவும் ஒரு க்ரியேட்டிவான ஒரு சொல்யூஷனை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அதுக்கான ஒரு கட்டமைப்பு தான் வந்து இந்த ஸ்க்ரம் அப்படின்றாங்க. ஸோ ஸ்க்ரம் பார்த்திங்கன்னா இதோட ரொம்ப ஹைலைட்ஸ்னால் அது வந்து ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க்காக தான் இருக்கும். இன்னொன்று வந்து லைட் வெயிட். தேர்ட் வந்து ஹெல்ப்ஸ் டு அச்சீவ் கோல்ஸ் அண்ட் கிரியேட் வேல்யூ. இது ஆஸ் யூஷுவல் நம்மளோட மோட்டோவும் அதுதான். அந்த ஸ்க்ரம் யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நம்மளோட கோலை கரெக்டாக அச்சீவ் பண்ணணும், ப்ளஸ் அது வந்து க்ரியேட் பண்ணுற வேல்யூவும் வந்து ரொம்ப ஹையாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்போம். நம்ம படிக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தியரி இருக்க மாதிரி ஸ்க்ரமுக்கும் ஒரு தியரி இருக்குது. ஸோ அதோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிரிசிசம். நாலேஜ் கம்ஸ் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் மேக்கிங் டெசிஷன்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் அப்சர்வ்ட். ஸோ எதை வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு முடிவுகள் எடுத்து அதை வந்து ஒரு அனுபவமாக வச்சுருக்கோமோ அதுதான் வந்து ஒரு உண்மையான நாலேஜ் அப்படிங்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லீன் திங்கிங். எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் விட்டுட்டு எது மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். ஸோ இது ரெண்டும் தான் இதோட ஃபவுண்டேஷன். ஒரு தியரி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்குன்னு சில தூண்கள் இருக்கும். இங்கே ஸ்க்ரம்மோட பில்லர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டிரான்ஸ்பரன்சி, அதாவது வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். இன்ஸ்பெக்ஷன், கரெக்டான இன்டர்வல்ஸில் மேற்பார்வை இருந்துக்கிட்டே இருக்கணும். மூணாவது அடாப்டேஷன், ஒரு மாற்றம் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு சரியான முறையில் அந்த சாஃப்ட்வேரை மாற்றி அமைச்சு கொடுக்கணும். ஸோ இது மூணும் தான் இந்த ஸ்க்ரம்மோட தூண்கள் அப்படிங்களாம். ஸோ இந்த ஸ்க்ரம்முக்குன்னு சில வேல்யூஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கமிட்மெண்ட், டெடிக்கேட்டடாக கமிட்மெண்ட்டாக இருக்கணும். ரெண்டாவது ரெஸ்பெக்ட், தேர்ட் ஒன் இஸ் ஃபோக்கஸ், அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் கரேஜ், அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் ஓப்பன்னஸ், அதாவது வெளிப்படைத்தன்மை. ஸோ ஸ்க்ரம் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஜென்ரலாக தமிழில் ஆர்டிஃபேக்ட்ஸ் அப்படின்னா கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இங்கே அந்த மீனிங் கிடையாது. மேபி இப்படி எடுத்துக்கலாம். ஒரு விஷயம் பொதுவாக வந்து இல்லை, பட் ஒரு கண்டினியூஸ் டிஸ்கஷன்னாலேயும் அதை பற்றி ஒரு ஆராய்ச்சினாலேயும் ஒரு சில விஷயங்களை நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆர்டிஃபேக்ட்ஸ்னு எடுத்துப்போம். ஸோ இங்கே ஸ்க்ரம் ஆர்டிஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பேக்லாக் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஆர்டர் லிஸ்ட் ஆஃப் வாட் இஸ் நீடட் டு இம்ப்ரூவ் த ப்ராடக்ட். ஒரு சாஃப்ட்வேர் லைவ்ல இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் தான் அந்த சாஃப்ட்வேரை நம்ம க்ரியேட் பண்ணோம்னாலும் சரி, என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்தால் அந்த சாஃப்ட்வேர் இன்னும் நல்லாயிருக்கும், எப்படி எப்படிலாம் மேம்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ப்ராடக்ட் பேக்லாக். ஜென்ரலாகவே அந்த லிஸ்ட்டில் இருக்க கோல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் கோலாக தான் இருக்கும். மேபி ஒரு பெரிய மாடியூல்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா broken down to smaller items for sprint. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிண்ட்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ அதை பற்றின டெஃபினேஷன்ஸ் நான்
இந்த வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன எடுத்துக்கலாம்னா, ஒரு லாங் டேர்ம் கோல் இருக்குது, அதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம பிரேக் பண்ணி ஸ்ப்ரிண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்னு எடுத்துப்போம். அடுத்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக், ஆர்டர்ட் லிஸ்ட் ஆஃப் வாட் இஸ் நீடட் டு பி டன் இன் அ ஸ்ப்ரிண்ட். ஸோ ஸ்ப்ரிண்ட்னு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த ஸ்ப்ரிண்ட்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே என்னென்னலாம் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் வந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் அப்படின்றாங்க. அது ஜென்ரலாகவே வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருக்கும். ஸோ இது முன்னாடி சொல்லும்போது ரிலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் பேக்லாக் வந்து லாங் டேர்ம் கோல்ஸ், அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்வியஸாக அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மைல்ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களாக தான், ஒரு ஷார்ட் டேர்ம் கோலாக தான் இருக்கும். பிளான் பை ஆன் ஃபார் த டெவலப்பர்ஸ், இது மெயினாகவே வந்து பிளான் பண்ணுறதும் சரி, அது யாருக்காக பண்ணுறதும் சரி பார்த்தீங்கன்னா, அதை வந்து அந்த சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணக்கூடிய டெவலப்பர்ஸ்க்காக தான் இருக்கும். அடுத்து இன்க்ரிமெண்ட், கான்க்ரீட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட் கோல், ஷுட் மீட் டெஃபினிஷன் ஆஃப் டன் அண்ட் டெலிவர்ட் பை தி எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட். ஸோ இது கண்டிப்பாக இருக்கணும் இல்லையா. நம்ம லாங் டேர்ம் கோல் சொல்லிட்டோம், ஷார்ட் டேர்ம் கோல் என்னெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ அது ஸ்ப்ரிண்ட் லாங் டேர்ம் கோலை பிரேக் டவுன் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக ஸ்ப்ரிண்ட்குள்ளே போடுறோம். ஸோ அந்த சின்ன சின்ன பீசஸ் வந்து கண்டிப்பாக அது அச்சீவ் ஆகிருக்கணும் இல்லையா. அந்த அச்சீவ் ஆனது தான் வந்து இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது. கான்க்ரீட் ஸ்டெப், அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும்போது ஆப்வியஸாக அந்த கம்ப்ளீட் ஒரு பேக்லாகே வந்து நம்ம வந்து டிக் பண்ணிட முடியும். ஸோ அது அப்படி வரக்கூடிய எல்லாமே வந்து என்னென்னலாம் டெஃபினேஷன் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து மீட் பண்ணியிருக்கணும். இன்னொன்று வந்து கரெக்டாக டைம் லைனுக்குள்ளே அதை டெலிவர் பண்ணிடணும். சரி, இப்போ நாமும் வந்து பில்லர்ஸ் என்னென்னு பார்த்தோம், அதோட ஆர்டிஃபேக்ட்ஸ் என்னென்னலாம் பார்த்தோம். பட் இதுக்குள்ளே அந்த டீமுக்குள்ளே யாரெல்லாம் இந்த வேலையை செய்ய போகிறா, யாருக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ ஸ்க்ரம் டீமில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டெவலப்பர்ஸ், people in the scrum team that are committed to creating any aspect of a usable increment each sprint. dev and QA, டெவலப்பர்ஸுங்கிறது அவங்க டெவலப் பண்ணுறவங்க மட்டும் இல்லை, அதை டெஸ்ட் பண்ணக்கூடிய எல்லாருமே வந்து இந்த ஆஸ்பெக்டில் வந்துடுவாங்க. இவங்க தான் வந்து மெயின் அந்த அந்த சாஃப்ட்வேரே வந்து எழுதுறவங்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிரியேட்டிங் எ பிளான் ஃபார் த ஸ்ப்ரிண்ட் பேக்லாக். ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் இந்த ஸ்ப்ரிண்ட்டில் இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஒரு பிளான், ஓகே இதெல்லாம் இப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிளான் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ் தான் பண்ணுவாங்க. அடுத்து இன்ஸ்டில்லிங் குவாலிட்டி பை adhering to your definition of done. ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு QA டீம் அப்படின்னீங்கன்னா they are the responsible person. ஒரு விஷயம் நம்ம சாஃப்ட்வேர் எழுதி முடிக்கும்போது அது குவாலிட்டியாக இருக்கணும், ஆஸ் பர் என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதுவும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து என்ன சொல்கிறது, மேக் ஷுர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கண்டிப்பாக நடந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறவங்க இவங்க தான் இருப்பாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா அடாப்டிங் தேர் பிளான் ஈச் டே டுவர்ட் த ஸ்ப்ரிண்ட் கோல். வந்து ஒரு ஸ்ப்ரிண்ட்டில் இருக்கும்போது சின்ன சின்ன ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் அதை நமக்கு அந்த ஸ்ப்ரிண்ட் டைமிங்குள்ளேயே அடாப்ட் பண்ணிவிட்டு ஸ்டில் அந்த ஸ்ப்ரிண்ட்டுக்கான கோலை வந்து மீட் பண்ணுறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஹோல்டிங் ஈச் அதர் அக்கௌண்டபிள் அஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் வி ஒர்க் அஸ் அ டீம். ஸோ ஒரு ஒர்க் டீமாக இருக்கும்போது ஒவ்வொருத்தரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வந்து ஒரு உறுதுணையாக இருந்து நம்ம பண்ணி முடிக்க போகிறவங்களும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஓகே, அடுத்து ஸ்க்ரம் டீமில் நம்ம பார்க்க போகிற ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஓனர்ஸ், அக்கௌண்டபிள் ஃபார் மேக்ஸிமைசிங் த வேல்யூ ஆஃப் த ப்ராடக்ட். ஒரு சாஃப்ட்வேரோட அதோட வேல்யூவை வந்து ரொம்ப பெருசாக கொண்டு போகிறதே இந்த ஒரு ஆள் அப்படின்றாங்க. என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். டெவலப்பிங் அண்ட் எக்ஸ்பிளிசிட்லி கம்யூனிகேட்டிங் த ப்ராடக்ட் கோல். ஒரு ப்ராடக்ட்டு அதோட கோல் என்ன அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணி அதை வந்து எல்லா இடத்துலையும் கம்யூனிகேட் பண்ணுறது வந்து இந்த ஒரு ஆளாக தான் இருப்பார். என்னன்னு அடுத்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அண்ட் கிளியர்லி கம்யூனிகேட்டிங் ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம்ஸ். ஸோ அந்த ஒரு கோல் இருக்குது, பட் இதை நான் என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐட்டம்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருப்பார் இல்லையா, விச் இஸ் கால்ட் ப்ராடக்ட் பேக்லாக். அதை வந்து கிரியேட் பண்ணுறதும் அதை டீமுக்கு வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணுறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஆர்டரிங் ப்ராடக்ட் பேக்லாக் ஐட்டம்ஸ். ஸோ ஒரு ஸ்ப்ரிண்ட் வருது அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் இதுக்கு வேணும் இப்போது அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதும் இருக்கலாம். ப்ளஸ் இதில் மெயினாக வந்து ப்ரையாரிட்டைசேஷன், எதெல்லாம் வந்து இப்போ இருந்தால் நல்லாயிருக்கும், டைம்லி ப்ரையாரிட்டைசேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறவங்களும் வந்து ப்ராடக்ட் ஓனர்ஸாக தான் இருப்பாங்க. அடுத்து என்ஷூரிங் தட் த ப்ராடக்ட் பேக்லாக் இஸ் டிரான்ஸ்பரண்ட், விசிபிள் அண்ட் அண்டர்ஸ்டுட். இவங்க வந்து மேபி ஒரு எப்படி சொல்கிறது, நான் சொல்கிறது சொல்லிட்டேன் நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கன்னு மட்டும் இருக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் ஈவன் டில் த டெவலப்பர்ஸ் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து வெளிப்படைத்தன்மையாகவும் நல்லா எல்லாத்துக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் வந்து இவங்க வந்து உன்னிப்பாக கவனித்து அது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குங்கிறத வந்து என்ஷூர் பண்ணுறது இவங்களாக தான் இருப்பாங்க.
ஸோ அடுத்து நம்ம அந்த ஸ்க்ரம் டீமுக்குள்ளே பார்க்க போகிற ஆள் யார்? ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகே, ப்ராடக்ட் ஓனர் அப்படிங்கிறவர் வந்து ஓகே எனக்கு இந்த ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட் இப்படி மாறணும், இதெல்லாம் எனக்கு தேவை அப்படிங்கிறது கிளியராக கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதை நம்ம செய்ய போகிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனால் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது ஸ்க்ரம்ங்கிற ஒரு விஷயம். அந்த ஃப்ரேம் ஒர்க்கு எல்லாருக்கும் அந்த தியரி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது மூலமாக அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒருத்தர் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர். கோச்சிங் த டீம் மெம்பர்ஸ் இன் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் கிராஸ் ஃபங்க்ஷனாலிட்டி. அஃப்கோர்ஸ் ஒரு செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். causing the removal of impediments to the scrum team's progress. In case அந்த ஸ்ப்ரிண்ட்டில் இல்லை அந்த ஸ்க்ரம் இருக்கும்போது ஏதாவது ஒரு தடை இருக்குது, ஒரு விஷயத்தை செய்ய முடியாமல் இருக்குது அப்படின்னா அந்த டீம்லேருந்து அந்த தடையை நீக்கிறது ஹெல்ப் பண்ணுறதும் இந்த ஸ்க்ரம் மாஸ்டராக தான் இருப்பார். ensuring that all the scrum events takes place. ஸோ ஸ்க்ரம் அப்படின்னு சொல்லிட்டோம், அதை செய்ய போகிறவங்க யாருன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் நம்ம லிஸ்ட் டவுன் பண்ணுற எல்லா ஈவெண்ட்ஸையும் வந்து நடக்குதான்னு இன்ஸ்பெக்ஷன், நம்ம பில்லர் ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்படி ஒரு ஆள் வந்து ஸ்க்ரம் மாஸ்டர் தான் வந்து பார்ப்பாரு. அடுத்து ஹெல்பிங் த ஸ்க்ரம் டீம் ஃபோக்கஸ் ஆன் கிரியேட்டிங் அ ஹை வேல்யூ இன்க்ரிமெண்ட்ஸ். ஸோ ஸ்க்ரம் டீமில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு மேபி ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தடை இருக்கலாம், இல்லை ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கலாம், அது எல்லாத்தையும் நீக்கி அந்த விஷயங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஹை வேல்யூ ஒரு இன்க்ரிமெண்ட் ஒரு டெலிவரபிளை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆள் இந்த ஸ்க்ரம் மாஸ்டர். ஓகே, இப்போ ஸ்க்ரம்முன்னு ஒன்று பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு டீம் இருக்குது, அதுக்குள்ளே வந்து நிறைய பீப்புள் இருப்பாங்க. என்னென்ன பார்த்தோம், டெவலப்பர்ஸ், QA, ப்ராடக்ட் ஓனர், ஸ்க்ரம் மாஸ்டர், இதெல்லாம் பார்த்துட்டோம். இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க இல்லையா, அது ஸ்க்ரம்ன்றோம். அதுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ப்ரிண்ட், ஆமாம், இந்த வார்த்தையை ரொம்ப நாளமாக கேட்டுட்ருக்கோம். அது என்னங்கிற டெஃபினேஷன் பாருங்கள். ஹார்ட் பீட் ஆஃப் த ஸ்க்ரம். அஃப்கோர்ஸ் இந்த ஸ்க்ரம் நடக்கணும் அப்படின்னா அதோட ஹார்ட் பீட் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட்டு தான். ஸோ ஸ்ப்ரிண்ட்னா என்ன? ஒன்றுமே இல்லைங்க, இட்ஸ் நம்பர் ஆஃப் டேஸ், ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் டேஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 1 month ஆர் லெஸ், அதுக்குள்ளே தான் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் ஆஃப் டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய அந்த டைம் பீரியடுக்குள்ளே all the works necessary to achieve the product goal, including sprint planning, daily scrums, sprint review and sprint retrospective happens within the sprint. ஸோ இது எல்லாம் தான் அந்த குறிப்பிட்ட அந்த நாள்னு சொல்கிறோம் இல்லையா, மேபி ஒரு 20 days or 1 week or 2 week அந்த மாதிரி இருக்க அந்த ஸ்ப்ரிண்ட் டேஸ்க்குள்ளே இதை சொன்ன எல்லா விஷயங்களும் நடந்துடணும். ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ரிண்ட். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த ஸ்ப்ரிண்ட்டுக்குள்ளே என்னென்னலாம் நடக்குதுன்னு ஒன்றா தெளிவாக பார்ப்போம். ஸ்ப்ரிண்ட் பிளானிங், laying out the work to be performed for the sprint, first event of sprint. Resulting plan is created by the collaborative work of the entire Scrum team. Sprint planning is time boxed to a maximum of 8 hours for a 1 month sprint. ஓகேங்க, இதை கொலாபரேட்டிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றுமே இல்லை, இது ஸ்ப்ரிண்ட் பிளானிங் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு நம்பர் ஆஃப் டேஸ் சொன்னேன் இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் டேஸில் ஸ்டார்டிங் ஆஃப் த டே வந்து இதுதான் நடக்கும். இந்த ஸ்ப்ரிண்ட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம், எப்படியெல்லாம் பண்ண போகிறோம்,
அப்படிங்கிறத ஒரு பிளான் பண்ணுறோம் அப்படின்ற இல்லையா, அந்த பிளானிங் அந்த காலே வந்து இதில் தான் நடக்கும். ரிசல்ட்டாக என்ன பண்ணும் கிரியேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அந்த ஸ்பிரிண்ட்டுக்குள்ளே என்டையர் அந்த நாட்களில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சிடும். பட் இந்த பிளானிங்கை பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டிஸ்கஸ் பண்ணமே இந்த ஸ்க்ரம் டீம்னு அந்த என்டையர் பீப்புளுமே வந்து இந்த பிளானிங்குள்ளே இருப்பாங்க. இது வந்து ஒரு டைம் பாக்ஸ்டு தான். பிகாஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ப்ரிண்ட்டே வந்து இட் ஷுட் பி 1 month or less than that அப்படிம்பாங்க. ஸோ ஒரு 1 monthக்கான ஒரு ஸ்ப்ரிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 hour வந்து பிளானிங் எடுத்துப்பாங்க. ஸோ அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது, இந்த ஸ்ப்ரிண்ட்டில் என்ன வந்து வேல்யூபிளாக இருக்குது, இது எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து டெய்லி ஸ்க்ரம். இன்ஸ்பெக்ட் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் a sprint goal and perform daily. 15 minutes of event for the developers of the Scrum team. Improves communication, identifies impediments, promotes quick decision making. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்கும் சரி, இப்போ புதுசாக போகிறவங்கள இருந்தாலும் சரி, ஒரு வேலைக்கு நம்ம போகிறோம்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு வந்து ஒவ்வொரு நாள் கேட்போம் இல்லையா, அந்த விஷயந்தான். ஸோ இந்த டெய்லி ஸ்க்ரம் வந்து மேக்ஸிமம் ஒரு 15 minutes, இந்த ஒரு ஸ்க்ரம் டீமுக்கு 15 minutes தான் டெய்லி கால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்களாம் நேரடியாக கூட உங்களை கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ இது எல்லாருமே இருப்பாங்க. அங்கே என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, இன்கேஸ் என்ன பண்ண முடியல, ஏதாவது வந்து ஒரு என்ன சொல்கிறது, யூஆர் ஃபைண்டிங் இட் ஹார்ட் டு டூ சம்திங், ஏதாவது பண்ண முடியாமல் ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு தடையாக இருக்குன்னா அதையும் உங்களால் கம்யூனிகேட் பண்ணி அதுக்கான ஒரு சொல்யூஷனும் வந்து ஒரு டீமாகவே இருக்கும்போது உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு டெய்லி ஸ்க்ரம் மூலமாக. ஸோ அது மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறது என்ன பண்ணணும், அவ்வளோதான். அடுத்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ. Scrum team presents the results of their work to key stakeholders at the end of the sprint. Scrum team and stakeholders review what was accomplished in the sprint and what has changed in their environment. Time box to a maximum of 4 hours for a 1 month sprint. Topics to discuss என்னன்னு பார்த்தீங்கன்னா, what was accomplished. ஒன்றுமே இல்லைங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஸ்ப்ரிண்ட் பிளானிங், எதெல்லாம் பண்ண போகிறோன்னு. அடுத்து டெய்லி ப்ரோக்ரஸ் என்னென்னு டெய்லி ஸ்க்ரம் பார்த்தோம். இப்போ ஃபைனலாக என்னவா இருக்க முடியும், ஒரு ஸ்ப்ரிண்ட் முடிய போகுது அப்படிங்கும்போது அதை ரிவ்யூ பண்ணுவாங்க. யார் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூப்பிட்டு உட்காரச்சு ஓகே இதெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக வந்து என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருக்கோம், அந்த என்வரான்மெண்ட்டில் என்ன சேஞ்ச் ஆகிருக்கு அந்த ப்ராடக்ட்டில் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளானிங் 8 hours இது ஒரு 1 month பீரியடுக்கு 4 hours வந்து இந்த டெமோ as well as the called sprint review வந்து நடக்கும். Okay, sprint retrospective. To plan ways to increase quality and effectiveness, and it concludes the sprint. Inspects how the latest sprint went and identifies the most helpful changes to improve. Time box to a maximum of 3 hours for 1 month sprint. So topics இதில் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, what went well, அவ்வளோதான். என்ன அப்படின்னா பிளான் பண்ணிட்டோம், என்னென்ன பண்ணுறோங்கிறத டெய்லி ஸ்க்ரமில் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஸ்டேக் ஹோல்டர்ட்டி ஒரு டெமோ காமிச்சிட்டோம். அடுத்து ஃபைனலாக வந்து இந்த செஷன் நடக்கும் ரெட்ரோஸ்பெக்டிவ்னு. இதுதான் வந்து இட் மார்க்ஸ் த எண்ட் ஆஃப் த ஸ்ப்ரிண்ட். இதுதான் வந்து இந்த ஸ்ப்ரிண்ட் முடிய போகுது அப்படிங்கிறத குறிக்கும் இந்த டிஸ்கஷன். இதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா, இன்னும் வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளோட ஸ்ப்ரிண்ட் வந்து எப்படியெல்லாம் குவாலிட்டியாக கொண்டு போக முடியும், ஸோ தட் வி வில் அரைவ் அட் அ ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேர், என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்னென்னலாம் நல்லா போச்சு, என்னென்னலாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணியிருந்தோம், எது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, ஸோ தட் அதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் போயிருக்கோம். ஸோ சின்ஸ் இது வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ்ங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனல் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத திரும்பி பார்க்குறது தான். ஸோ அது வந்து ஒரு 3 மணி நேரம், ஒரு 1 month பீரியடான ஸ்ப்ரிண்ட்டுக்கான டைம் டேஸ்க்கு ஒரு 3 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ரெட்ரோஸ்பெக்டிவ்க்கு. ஸோ ஃபைனலாக ஸ்க்ரம் இப்போ பார்த்துட்டோம், என்ன சம்மரின்னு பார்ப்போம். ஸோ ப்ராடக்ட் பேக்லாக் இருக்கும், அதுலேருந்து எடுத்து ஏதோ ஒரு பேக்லாக் எடுத்து ஸ்ப்ரிண்ட் பிளான் பண்ணுவாங்க. அதுலேருந்து ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பெரிய மாடியூலாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக வந்து பிரித்து ஒரு ஸ்ப்ரிண்ட் பேக்லாக் க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரம் டீம் அதில் வேலை பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் அந்த மெம்பர்ஸாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ப்ராடக்ட் ஓனரு, ஸ்க்ரம் மாஸ்டர், டெவலப்பர்ஸ், டெஸ்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அது இவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி ஒரு இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது ஒரு டெலிவரபிளை வந்து இந்த ஸ்ப்ரிண்ட்டோட எண்டில் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிண்ட் ரிவ்யூ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேக் ஹோல்டரை கூப்பிட்டு இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்ற ஒரு டெமோ கொடுத்துருவாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ரெட்ரோஸ்பெக்டிவ் எது நல்லா போச்சு, இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், இதை இன்னும் வந்து எப்படி மேம்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மீட்டிங் போய் மறுபடியும் அகெயின் வி வில் ஃபால் பேக் டு த ஸ்ப்ரிண்ட் பிளானிங். ஸோ
ஒரு ப்ராடக்ட் பேக்லாகோ இல்லை 2-3 முடிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் நிறைய லிஸ்ட் வச்சுருப்பாங்க, அதுலேருந்து மறுபடியும் இன்னொன்று எடுத்து இதே சைக்கிள் ஃபாலோ ஆகும். ஸோ இதுதான் ஒரு ஸ்க்ரம். ரொம்ப நன்றி இந்த வீடியோவை வந்து பார்த்ததுக்கு. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல், அண்ட் தேங்க்யூ.